இன்னொரு விதமான பேஷண்ட் என்னன்னா, இப்போ வந்து ஹார்மோன் எல்லாமே நார்மலா இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்க்ரோட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போதும், விரைப்பை, வாஸ் டிஃபரன்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த வாஸ் டிஃபரன்ஸ் வந்து ஆப்சென்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆப்சென்ட் வாஸ் டிஃபரன்ஸ். இன்னொன்னு வந்து இல்லன்னா இந்த வாஸ் டிஃபரன்ஸ் ஆர் ஸ்பெர்மேட்டிக் கார்ட்ல ஏதாவது பழைய இன்ஃபெக்ஷன்னால ஏதாவது அடைப்பு இருக்கும். ஸோ என்ன ஆகும்? ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியே வராது. பட் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஹார்மோன்ஸ் ஆர் நார்மல், ஸ்க்ரோட்டல் வால்யூம் இஸ் நார்மல் அப்படின்னா, இந்த மாரி பேஷண்ட்க்கு நம்ம வந்து டீசா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெஸ்டிஸ்லேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டிஷ்யூவை எடுத்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் அனலைஸ் பண்ணும்போது, இஃப் இட் இஸ் டியூ டு அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ், ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்னால அவங்களுக்கு எசோஸ்பெர்மியா இருக்குன்னா, கண்டிப்பாக வந்து டீசா பண்ணும்போது நிறைய ஸ்பெர்ம்ஸ் வரும். அண்ட் இதை நம்ம வந்து இக்ஸிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் நல்ல ப்ரெக்னென்சி ரேட் கிடைக்கும். ஸோ எசோஸ்பெர்மியா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, நம்பர் 1 ஒரு ரிப்போர்ட் வச்சு எசோஸ்பெர்மியா நம்ம கன்ஃபார்மே பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் 2 ரிப்போர்ட் எடுக்கணும். அண்ட் ரிலையபிள் லேபில் கண்டிப்பாக எடுங்க. ஃபர்டிலிட்டி சென்டராக பார்த்து எடுங்க. அண்ட் உங்கள் ஹார்மோனல் அனாலிசிஸ் ஃபுல்லாக வந்து கரெக்டான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அவங்க வந்து ஒப்பீனியன் கொடுத்த பிறகு தென் யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் டு கோ ஃபார் டோனர் ஸ்பெர்ம் ஆர் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியா தான் இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் டீசா. ஆல் தி பெஸ்ட்.